என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல்ல ரெகுலராக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நிறைய பேர் சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தரீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எங்களோட பெரிய நம்பிக்கை எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல்டு நம்ம பெரும்பாலுமே நம்மள மாதிரி எல்லா பீப்புள்ஸ்க்குமே இன்வெஸ்ட்மெண்ட்னு போனாலே ஃபர்ஸ்ட் கோல்டு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுவோம். 70% ஆஃப் பீப்புள் வந்து கோல்டுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, டிஜிட் கோல்டு இருக்கு, காயின் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்டா நானும் என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வேற என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்கு, கோல்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்ல வேற என்னென்ன விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதலீடுனாவே, தங்க முதலீடுனாவே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எங்களை மாதிரி உமன்க்கு எல்லாம் ரொம்ப கோல்டுனா தான் ரொம்ப பிடிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுல ஒரு சின்னதா பொருள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். இப்ப தங்க முதலீடுல வந்து டிஜிட் கோல்டு இருக்கு, கோல்டு ETF சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு 5000 வருஷமாவே வந்து ஒரு ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். முன்னாலெல்லாம் வந்து நம்ம வந்து நகைகளா தான் வாங்கிட்டு இருப்போம்ல. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் காலத்துல எல்லாம் வந்து நகைகள் தான் வந்து பெரும்பான்மையா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நம்ம வளர்ந்து வரும் காலத்துல வந்து இந்த கோல்டு காயின், கோல்டு பார் இது எல்லாமே வந்து பாப்புலர் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு ஆபரணங்கள் தேவையில்லை, ஒரு முதலீடுக்காக வாங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கோல்டு காயின்ஸாவோ இல்ல கோல்டு பார் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆபரணங்களா வாங்கும் போது அதை வந்து அந்த ஆபரணங்கள் செய்வதற்கு அந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் சார்ஜ் பண்ணி இருக்கும். கோல்டு காயின் கோல்டு பாரா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு மேக்கிங் சார்ஜ்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதுல இருந்து நிறைய இப்போ அப்டேட் ஆகி இப்போ விஷயங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து கோல்டுல வந்து அடுத்த லெவல் போய் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்ற மாதிரி 2015 இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துச்சு அந்த ஸ்கீம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து அந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண போறதா சொன்னாங்க. அது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கீம். அது வந்து 8 வருஷம் வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி கோல்டுல இருக்கும். ஒரு 2% வட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. பட் அது இப்ப நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரி நினைக்கிறேன். இப்ப கோல்டுல இப்ப நம்ம ஆபரணங்கள் வாங்குறது அடிஷ்னலா கோல்டு காயின் கோல்டு பார் வாங்குறோம். ஒரு முதலீடா நம்ம அடுத்த லெவல் வந்து போனோம் அப்படின்னா கோல்டு ETF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது போக வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது ஆபரண நகையெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறது தான். இப்ப அது தவிர்த்து டிஜிட்டல் கோல்டுன்றது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அதான் சொல்றேன். கோல்டு ETF அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து இப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்ப நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படுது. இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நம்ம வந்து ஒரு SIP பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் தான் வேணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நான் போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லயே கோல்டு ETF அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கோல்டோட பிரைஸ் என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்லயே வந்து அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் அது என்னன்னா பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸா வந்து கையில வாங்க முடியாது. வேற வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணும், கோல்டுல ஒரு SIP மாதிரி மந்த்லி ஒரு SIP மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா கோல்டு ETF வந்து நம்ம SIP மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 500 ருபீஸ்ல இருந்து கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஈஸியா பை பண்றதும் ஈஸி, அதே நேரத்துல அதை வந்து செல் பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கு. அது வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு. இப்ப நிறைய 2023க்கு அப்புறம் நிறைய கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து இப்ப இந்த போன்பே இந்த மாதிரி பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம 100 ருபீஸ்ல இருந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுல என்ன கான்செப்ட்னா நீங்க போன்பே ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ள போய் பாருங்க. அதுல வந்து கோல்டு SIP அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாயில இருந்து கூட நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது வந்து டிஜிட்டல் கோல்டா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலெட்ல அந்த கிராம வந்து வர வச்சுட்டே வருவாங்க. நீங்க அதை வந்து எப்படி பை பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ அதை செல் பண்ணணுமோ நீங்க டைரக்டா வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட, ஒரு வருஷம் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து எத்தனை நாள் உங்களால, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உங்களால முதலீடு பண்ண முடியுமோ அந்த முதலீடு பண்ணிட்டு
உங்களால எப்ப அது அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க செல் பண்ணிக்கலாம். இல்ல அதை வந்து கோல்டு காயினா மாத்தி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல அதே மாதிரி ஆர்னமெண்டாவும் வாங்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆபரண நகைகள் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து இந்த மாதிரி தங்க மயில் இந்த மாதிரியான ஜுவல்லரி ஷாப்ஸ், இப்ப அதே மாதிரி போத்தீஸ்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுக்குரிய ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்த ட்ரெண்ட் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டுல, இந்த பேப்பர் கோல்டுல, இந்த இபிஎஃப்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் வந்து இப்ப 2023-24 அப்புறம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. மினிமம் 100ன்றது எங்களை மாதிரி ஒரு பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய உங்களுக்கு ஆபரணங்களா வாங்கணும், ஆபரணங்கள் ஈஸியா செய்ய முடியும், சேவ் பண்ண முடியும். ஆபரணங்கள் தேவைப்படுது, மேரேஜுக்காக நீங்க வாங்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது செட் ஆகாது. எங்க பெண்களுக்கு எப்பயுமே ஆபரணங்கள் தேவைப்படும். அந்த மாதிரி நகை கடைகள்ல வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். இல்ல நகை சீட்டு வந்து நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்பா செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் எந்த ஜுவல்லரி ஷாப்பையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் நீங்களே உங்களோட ஊர்ல நல்ல குவாலிட்டியான கோல்டு கொடுக்குற மாதிரி ஹால்மார்க் ஜுவல்ஸ் யார் விற்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு கடையை சூஸ் பண்ணி, இப்ப ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, 11 மாசம் கட்டினா 12வது மாசம் நீங்க வந்து கோல்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆபரண தங்கம் வாங்குறதுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம்லாம் வந்து ரொம்ப கம்மியா போடுறதா சொல்றாங்க. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அதுல வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாசம் அது வந்து எஸ்ஐபி மாதிரியே தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து எப்படி மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க முதலீடு பண்றீங்களோ, சோ உங்களுக்கு அந்த அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுல வந்து உங்களுக்கு கிராமா வந்து வர வைக்கிறதுனால ஒரு நாள் கோல்டோட ரேட் அதிகமா இருக்கும், ஒரு நாள் கோல்டோட ரேட் வந்து கம்மியா இருக்கும். கோல்டோட ரேட் கம்மியா இருக்கும்போது கிராம்ஸ் அதிகமா கிடைக்கும், கோல்டோட ரேட் அதிகமா இருக்கும்போது கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். சோ ஒரு 11 மாசம் அப்படின்றப்ப ஒரு ஆவரேஜ் ஆயிரும்ல உங்களுக்கு. சோ அந்த டைம்ல 12வது மாசம் நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு கிராம் நீங்க அக்குமுலேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நீங்க கோல்டு வாங்கிக்கலாம். இல்ல ஒரு சில கடைகள் என்ன பண்றாங்கன்னா 2 ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. பணமாவும் வர வைக்கிறாங்க, கிராமாவும் வர வைக்கிறாங்க. உங்களுக்கு எது வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட கடைகள் இருக்கு. அந்த மாதிரி கடைகள் சூஸ் பண்ணி ஆபரணங்கள் வேணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி போங்க. இல்ல ஒரு முதலீடா பண்றேன் அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ஓ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு தகவல்களை தான் ஷேர் பண்றீங்க. நம்ம எந்த கம்பெனியவோ எந்த ஒரு ஷாப்பா வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி 2025ல இன்னைக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு கோல்டுல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத நீ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்ப நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாலே கோல்ட மட்டுமே ப்ரிஃபர் பண்றோம் நம்ம எல்லாருமே? வேற எதுக்கே நம்மளோட மைண்ட் போக மாட்டுது. ஆமா, ஏன்னா இப்ப கோல்டுன்றது வந்து ரொம்ப ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% ஆஃப் கோல்ட வந்து இந்தியன்ஸ் மட்டுமே வந்து கன்சியூம் பண்றாங்க ஒரு வருஷத்துல. இந்தியாவில மட்டும் வந்து 700ல இருந்து 800 டன் கோல்ட வந்து கன்சியூம் பண்றதா சொல்றாங்க. அது போல வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியாவில வந்து 25,000 டன்னுக்கு மேல வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல வந்து கோல்ட வந்து வாங்கி வச்சிருக்கிறதா ஒரு கருத்து கணிப்புல சொல்றாங்க. சோ இது என்னன்னா டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ரீச்ன்றது வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல டாப் 5 கண்ட்ரீஸ்ல இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரியா வருது. அதை கன்சியூம் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு 2வது பிளேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனா தான் இருக்கிறதுலே கோல்டு அதிகமா வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைனா தான் அதிகமா மைனிங்கும் பண்றாங்க. ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சைனா இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து கோல்டை வந்து அதிகமா மைனிங் பண்றாங்க. கோல்டு வாங்குறதுல வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையா இதுக்குரிய டிமாண்ட் அதிகமா இருக்கு இதுல. ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸுக்கு கோல்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, ஒரு மேரேஜ்னா கோல்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. 2வது அந்த கோல்டுன்றது வந்து நம்ம அடகு வச்சுக்கலாம், நம்ம அதோட ரேட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. 2000த்துல வந்து ஒரு 10 கிராம் கோல்டோட ரேட்டு 9,000 இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும்போது வந்து மோர் தேன் 80,000க்கு மேல போயிருக்கு. 82, 83, 84,000க்கு மேல போயிருக்கு 10 கிராம் கோல்டோட ரேட். ஸோ ஃபியூச்சர்ல இது வந்து சீக்கிரமே வந்து 1 lakh கிராஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இடையில டவுன் ஆயிருக்கு. கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமையும் இருந்த வருடங்களும் இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப ஹைக்கான வருடங்கள் இருக்கு. 2008ல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனப்ப கோல்டோட ரேட் வந்து 25% இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கோவிட் டைம் 2019ல ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 30%, 35% கிராஷ் ஆச்சு. கோல்டு வந்து ஆல் டைம் ஹை பிரைஸ் வந்து போச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி மற்ற இடங்கள்ல ப்ராப்ளம் வரும்போது மக்கள் வந்து சேஃபான முதலீடு அப்படின்ற மாதிரி பாக்குறது வந்து கோல்டை தான் பாக்குறாங்க. ஸோ கோல்டு வந்து அதனால இன்னும் கோல்டு அப்படின்றதோட டிமாண்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ஒரு மோர் தென் 70 to 75% ஆஃப் தி பீப்புள் வந்து
கோல்டு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால அதோட டிமாண்ட் அப்படின்றது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப ஆபரண நகைகளா வாங்குறோம்ல, ஆர்னமெண்டா வாங்குறோம்ல, அது ரீசேல் பண்றப்ப அதோட வேல்யூ குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, குறையதான் செய்யும். நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு விக்கிறோம்னா ப்ராஃபிட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகையை கொண்டு வந்து இப்ப விக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நீங்க அந்த டைம்ல நிறைய நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்க இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, நீங்க வாங்கும் போதே நீங்க வந்து நிறைய டிசைன் பார்த்து வாங்கிருப்பீங்க. சில பேர் என்னன்னா மாடல் வரப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க அதுல என்னன்னா இப்ப இப்ப நல்ல டிசைன் பாக்குறீங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே ரொம்ப அதிகம். 2வது டாக்ஸ் போட்டு வரும்போது இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க நகை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 80,000 85,000க்கு நகை வருது. மிச்சம் எல்லாமே மற்ற செலவுகள் எல்லாம் வந்துருதுல்ல. ஸோ கோல்ட நீங்க கொண்டு போய் விற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து அவங்க பழைய கோல்டுக்குரிய ரேட்ல தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதுல நிறைய அந்த ஸ்டோனுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிருது. நீங்க வாங்கும்போது பே பண்ண ஜிஎஸ்டி எல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஸோ கண்டிப்பா நீங்க ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி விற்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். 20 வருஷம் 25 வருஷம் ஹோல்டு பண்ணி வித்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்க அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து ஹோல்டு பண்ணாம நீங்க வித்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு அதுல பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. வந்து ஒரு டிபிக்கல் முதலீடு தான். ஒரு முதலீடு மாதிரி தான் நீங்க அதை பார்க்கணும். கோல்டு வந்து எனக்கு பிசிக்கலா வேணும்னா காயின் வாங்கிக்கலாம்ல, இல்ல நம்ம கோல்டு பார் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது பிசிக்கலா கிடைக்காது. நீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு வந்து மெயின் விஷயம் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். கேவைசி பண்ணுவாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சு கேவைசி பண்ணிட்டு நீங்க வந்து பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் பேப்பர் ஃபார்ம்ல இப்ப எப்படி ஸ்டாக் வாங்குறோம்ல, ஒரு கம்பெனில போய் நம்ம ஸ்டாக் வாங்குறோம், அதுக்காக கம்பெனியை நம்ம வந்து பாக்கெட்ல வச்சுக்க முடியாதுல்ல. அந்த கம்பெனில நம்ம ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்ல 100 ஷேர் இவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டும். அதே மாதிரி கோல்டு இடிஎஃப் நீங்க வாங்கிருக்கீங்க, ஒரு எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க இவ்வளவு யூனிட்ஸ் நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு. இப்ப நான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணெல்லாம் வந்து இப்ப எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும்னா என்னால மாசம் ஒரு 1000 ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிற அந்த 1000 ருபீஸ்ல அதை வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்? டிஜிட் கோல்ட்ல பண்ணலாமா? டிஜிட் கோல்டு சேஃப்? ஆபரணங்களா வாங்கணும்னா நம்ம வந்து நகை சீட்டு போட்டுக்கிறது பெஸ்ட். நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்பா பார்த்து நகை சீட்டு போட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நகை வாங்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் வந்து என்னோட பொண்ணு, இப்ப நம்ம பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு நகை வாங்கிக்கிறேன் அப்படின்னா கோல்டு காயினா வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நகை சீட்டு போட்டு ஆபரணங்களா வாங்காம கோல்டு காயினாவே வருஷத்துக்கு ஒரு 2 காயின் 3 காயின் வாங்கி சேர்த்துட்டே இருந்தோம்னா நம்ம பொண்ணு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன டேஸ்ட் அந்த நேரத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோல்டு காயினை வச்சு நம்ம ஆபரணங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு இந்த அப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். இப்ப கோல்டுக்கு ஏங்க டாக்ஸ் போடுறாங்க? எல்லா பொருளுக்குமே டாக்ஸ் இருக்குல்ல. சோ கண்டிப்பா கோல்டுக்குமே டாக்ஸ் இருக்குதான் சரி. அதே மாதிரி கோல்டை கொண்டு போய் நம்ம செல் பண்றோம் அப்படின்னாலுமே நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. கோல்டை ரொம்ப நாள் கழிச்சு நீங்க விற்கிறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கதான் செய்யும். இப்ப நம்ம எல்லாருமே கோல்டு பர்ச்சேஸ் பண்றது எமர்ஜென்சி டைம்ல கொஞ்சம் அதை வித்துக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதை சேல் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் திங்கிங் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி எமர்ஜென்சி டைம்ல கோல்ட சேல் பண்ணலாமா, இல்ல ஏதாவது லோன் போட்டுக்கலாமா? இல்ல அது ஒவ்வொருத்தரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. இப்ப கோல்டு வந்து மார்க்கேஜ் பண்ணலாம்ல. கோல்ட வந்து இப்ப நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு கோல்டுல. உங்களுக்கு கோல்ட வந்து அடகு வச்சு கோல்டு லோன் எடுத்து நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி தான், 8% அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து. இப்ப வந்து உங்களை ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த லோனை உங்களால அடைக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா கோல்டை வந்து அடகு வச்சு லோன் எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அந்த அசட்டை வித்துட்டீங்கன்னா இன்னைக்கு கோல்டு இருக்கிற ரேட்டுக்கு நீங்க கோல்டு திரும்ப வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வேற நீங்க வந்து அதை வித்து இன்னொரு ஒரு பெரிய அசட் வாங்க போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, அந்த வீட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 5 லட்சம் தேவைப்படுது, ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்குறது அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து. என்னைய கேட்டா நீங்க வந்து கோல்ட வந்து ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்கு, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்கு நம்ம லோன் எடுத்துட்டு லோனை திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பிக்கிறது பெட்டர். உங்களுக்கு வந்து எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில பினான்சியல் அட்வைஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்,
ஜென்ரல் இன்சூரன்ஸ், அது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்சூரன்ஸ், உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலுமே எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆபீஸ்க்கு தான் வரணும்னு இல்ல, ஈஸியா வாட்ஸ்அப் மூலியமாவே 1 hour ஒரு 2 hours நீங்க பாலிசி எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ஒரு நீட் இருக்கு, இல்ல பெர்சனலா பினான்ஸ் சப்போர்ட், பினான்சியல் அட்வைஸ் சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே எங்களை நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப 1990கள்ல தங்கத்தோட ரேட் எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன ரேட்ல இருக்கு, இந்த டிஃபரன்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப 2000 10 கிராம் கோல்டு ஒரு சவரன் 9000 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட 80,000 கிராஸ் பண்ணிடுச்சு. கூடிய சீக்கிரமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள 1 lakh கிராஸ் பண்ணிடும். ஸோ என்னன்னா இடையில ஒரு கொஞ்சம் வருஷங்கள்லாம் 2012, 13 அந்த டைம்ல எல்லாம் ஒரு ஸ்டேபிளா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 3-4 வருஷமாவே கோல்டோட ரேட் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் தான். நிறைய மோர் தென் 70% ஆஃப் தி பாப்புலேஷன் கோல்டு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ கோல்டு அப்படின்றதோட நீடு கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. இந்தியா பொறுத்த அளவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வாங்குறோம், அக்ஷய திருதிக்கு வாங்குறோம், தீபாவளிக்கு வாங்குறோம், ஸோ அது கிறிஸ்துமஸ்க்கு வாங்குறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜஸ்க்கு தான் நிறைய அதிகமான கோல்டு பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ கோல்டோட டிமாண்ட்றது அதிகமா தான் இருக்கு. இது இன்க்ரீஸ் தான் ஆகும், இருக்க இருக்க இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்ப நான் மேரேஜ் பண்றப்ப இந்த ரேட்டோட இப்ப பயங்கரமா ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப என் பொண்ணுக்கு நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிஜிட் கோல்டு அந்த மாதிரி இதுல நீங்க ஒரு சீட்டு போட்டு நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சீட் போடுங்க. நல்ல ஜுவல்லரி ஷாப்பா செலக்ட் பண்ணி நீங்க சீட் போட்டு அதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, காயினா கூட வாங்குங்க, காயினா வாங்கி சேர்த்து வைங்க. இப்ப கிரிப்டோ வந்ததுக்கு அப்புறமே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சா? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் குறையல. டிஜிட்டல் கோல்டோட டிரான்ஸ்பர்மேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 2023-24 அப்புறம் டிஜிட்டல் கோல்டு இந்த இடிஎஃப்ல டிஜிட்டல் கோல்டு மூலியம் வாங்குறவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப கிரிப்டோ அப்படின்றது ஒரு இவால்விங் ஃபீல்டா இருக்கு. ஒரு பெரிய டெக்னாலஜி பின்னால இருக்கு. பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. இப்போ கோல்டுக்கு அது ஒரு காம்படிஷனா கண்டிப்பா வரவே முடியாது. ஏன்னா கோல்டுன்றது 5000 வருஷமா ஒரு ப்ரிஃபர்டு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ரெண்டாவது உலகம் ஃபுல்லாவே கோல்டு தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க கண்ட்ரீஸ்ல. கண்ட்ரீஸ்க்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்க போய் ஒரு வெளிநாடுகள்ல கடன் வாங்குறதுக்கு கோல்டு தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா இப்ப பிட்காயினோட யூசேஜ் இப்ப ரியல் டைம் யூஸுக்கு பிட்காயின் வருது. ஒரு நம்ம டெய்லி பேசிஸ்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கோ ஒரு முக்கியமான தேவைகளுக்கு நம்ம எப்படி மணி பே பண்றோமோ அந்த மாதிரி ஒரு தேவை பிட்காயினை யூஸ் பண்ற மாதிரி, எத்தீரியமை யூஸ் பண்ற மாதிரி வரும்போது கண்டிப்பா அதோட யூசேஜ்ன்றது அதிகமா இருக்கும். இப்ப இந்தியால 2024 ஒரு 3% to 5% ஆஃப் தி பாப்புலேஷன் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றாங்க. 15 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க இந்தியால. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 150 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. கிரிப்டோக்கு 15 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் 2024 இருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்ன்றது யங் பீப்புளா தான் இருக்காங்க. 20 இருந்து 40-45 இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமான பேர் கிரிப்டோக்குள்ள வராங்க. ஸோ அதோட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட்டை கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மக்கள் வராங்க. இப்ப யங் பாப்புலேஷன், அடல்ட் பாப்புலேஷன் வராங்க. ஸோ இதோட ரியல் டைம் யூஸ் அதிகமாகும் போது இதுக்குன்னு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். பிட்காயினுக்குன்னு தனியா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுமே தவிர இது கோல்ட ஒரு காம்படிஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கோல்டு தான் என்னைக்குமே டாப். கோல்டு தான் 70% இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம இப்ப இருக்கிற யங் பாப்புலேஷன் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்லயோ கிரிப்டோலயோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்பன் சிட்டிஸ்ல ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல அதுவுமே குரோத்ல தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியே எனக்கு தெரிஞ்சு 2023-24 அப்புறம் எஸ்ஐபியோட குரோத்தே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ நம்ம கோல்டுக்கு அடுத்து இப்ப மக்கள் ப்ரிஃபர் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியை சொல்லலாம். ஸோ ரொம்ப அர்பனைஸ்டு பீப்புள், இப்ப பெங்களூர்ல இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அர்பன் ஏரியால இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றாங்க. யங் பீப்புள் கொஞ்சம் இந்த பிளாக் செயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க எல்லாம் இப்ப கிரிப்டோலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல சப்போஸ் இதை நல்ல கவர்மெண்ட் எடுத்து ரெகுலேட் பண்றாங்க, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸை ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணிருக்கு, நம்ம ஐபிஎல்ல ஒரு ஆட் கொடுக்குது, ஒரு டிவில நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ரெகுலேட் பண்ணி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தால் மேபி கிரிப்டோ கரன்சிக்கும் இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. பட் அது என்னைக்குமே கோல்டுக்கு ஒரு காம்படிஷன் இருக்காது.
வரவே வராது. சொல்றாங்க ஒரு டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றாங்க. மேபி இதோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகும் போது ரியல் டைம் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா இதோட அடாப்ட் பண்றது அதிகமாகிட்டே தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. பிட்காயின் இடிஎஃப்லாம் வந்துருச்சு, பிட்காயின் இடிஎஃப் வந்துருச்சு, எத்தீரியம் இடிஎஃப்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னா, ஏன்னா இந்தியாவில தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி, சைனால பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஊர்ல இந்த மாதிரி மிடில் கிளாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஊர்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குரிய மென்டாலிட்டியே வந்து இந்தியன்ஸ்க்கு ரொம்ப அதிகம். ஸோ ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி கவர்மெண்டே அதை ஒரு கரெக்டான ஒரு லா கொண்டு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா கொண்டு வந்து அதே நேரத்துல அதை வந்து நல்லா கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி கோல்டை வாங்குறோம், கோல்டு ஆபரணங்களா யூஸ் பண்றோம், கோல்டை கொண்டு போய் அடகு வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு யூசேஜுக்கு வரணும். இப்போ சில்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டை விட ரொம்ப யூஸா தான் இருக்கு. இவி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்றாங்க, சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு சில்வர் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அதை ஒரு மக்கள் யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ அப்படின்றது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப கோல்டு இடிஎஃப் பத்தி சொன்னீங்கல்ல நீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், டிஜிட் கோல்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும்? அதான் மக்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு தான் இருக்கு. 2023-24 அப்புறம் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களும் அதிகமாயிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி தான் அதிகமா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி இப்போ வந்து எஸ்ஐபி பண்ற பர்சன்ஸோட ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டால சொல்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோமா, 10 வருஷம் பண்ண போறோமா, 15 வருஷம் பண்ண போறோமா, இல்ல 20 வருஷம் பண்ண போறோமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நமக்கு எந்த மாதிரி ஃபண்ட் சூஸ் பண்ணணும், டெப்ட் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா, இல்ல ஈக்விட்டியில வந்து நம்ம ஈக்விட்டி ரிலேட்டடா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாமா, இல்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட் ஃபண்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாமா அப்படின்றத ஒரு நல்ல இப்ப நம்மள மாதிரி எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அதை ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஏஜ் பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களோட கோல் பொறுத்து அதை நீங்க எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து அர்பனைஸ்டு ஏரியால இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, நான் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இதுல இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப யூலிப் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும், அதே நேரத்துல இன்சூரன்ஸும் வந்து கிடைக்கும். கேரண்டியா வந்து எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு வந்து கேபிட்டல் அடியாக கூடாது, நான் பல்கா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், வருஷம் வருஷம் நான் கேபிட்டல் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி வேணும், ஒரு பென்ஷன் மாதிரி வேணும், இல்ல என்னோட குழந்தையோட காலேஜ் எஜுகேஷனுக்காக சேர்த்து வைக்கணும், மேரேஜுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு. சில்ட்ரன் எஜுகேஷனுக்குனே சொல்லி தனியா வந்து பாலிசிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒரு சேஃபா இருக்கும். நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரு கரெக்டான பாலிசி எடுத்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸும் கிடைக்கும், அதே நேரத்துல நம்மளோட அமௌண்ட் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல டீசெண்டா க்ரோ ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு இன்சூரன்ஸ். நம்ம வந்து கம்மியான பிரீமியம் தான் வரும். இப்போ ஒரு 35 வயசுல இருக்கிறவர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 1 crore எடுத்தாலே ஒரு 20,000 25,000 வரும். ஸோ அது ப்ராப்பரான ஒரு இன்சூரன்ஸ். அவருக்கு ஏதாவது ஒரு பிரெட் வின்னர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகுதுன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து போகலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே பாலிசி அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ முதலீடு அதே நேரத்துல காப்பீடு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலீடு அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். அந்த முதலீடை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப கோல்டெல்லாம் வந்து அடகு வைக்கிறது வந்து ஒரு மருத்துவ செலவுக்கு அடகு வைக்கிறாங்க. இப்ப அதே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா நம்ம போய் அந்த கோல்டை வந்து அடகு வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்ப கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம கட்டுற அமௌண்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி லம்சமா நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பிளான்னா அது கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நாங்க ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோல வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி ஃபுல் டீடைல்டாவே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த கோல்டை பொறுத்த ஆர்னமெண்டா தான் வாங்கணுமா, இல்ல டிஜிட் கோல்டா வாங்கிக்கலாமா, இல்ல கோல்டு இபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எது நம்மளுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும்ன்றது நம்ம ஒரு டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எங்களோட லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பத்தி, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி, பிக்சட் டெபாசிட்ஸை பத்தி, இன்சூரன்ஸ்ல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்கையும் நாங்க பேஸ்ட் பண்றோம். அந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணுங்க.
அதே மாதிரி எங்களுடைய இன்சூரன்ஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.